1/1/87 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டது. அன்று சொல்லப்பட்ட காரணம், பனைமரத்தில் இருந்து இறக்கக்கூடிய கல்லிலே போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட்டை கலந்து விற்றார்கள், நம்பி குடித்து பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே கள் இறக்க தடை. ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாகுக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. அன்று கள் இறக்கி விற்பதற்கும் விற்கும் கல்லை வாங்கி குடிப்பதற்கும் தான் தடையே ஒழிய, அவரவர் பனை தென்னை ஈச்ச மரங்களிலே இருந்து கல்லை இறக்கி அவரவருடைய சொந்த பயன்பாட்டுக்கு நுகர்வுக்கு குடித்துக் கொள்வதற்கு தடை இல்லை. விற்பதற்கும் விற்ற கல்லை வாங்கி குடிப்பதற்கும் தானே தடையே ஒழிய, சொந்த நுகர்வுக்கு இறக்கி குடிப்பதற்கு தடை இல்லை. அந்த அடிப்படையில் வரும் தை மாதம் பனை மரங்களிலே இருந்து வாழை வரும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் கள்ளியக்க ஆதரவாளர்கள் தங்களுடைய பனை தென்னை ஈச்ச மரங்களிலே இருந்து அவரவர்களுடைய சொந்த நுகர்வுக்கு ஏற்ப கள்ளை இறக்கி குடித்துக் கொள்வார்கள். இந்த கள் இறக்குவதை அரசு தடை செய்ய முடியாது. அப்படி தடை செய்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்கும், விளைவுகள் விபரீதமாக போகும் என்று நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கின்றோம். ஒரு நாள் மழைக்கே சென்னையினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம், சென்னை ஒரு கான்கிரீட் காடாக மாற்றப்பட்டு இருக்கின்றது. நிலத்துக்கு கீழ் நீர் செறிவூட்டப்படுவது இல்லை. சாலைகளெல்லாம் தார் சாலைகள். ஆகவே பொழிகின்ற மழை சாலையை வெள்ள வடிகாலாக ஏற்று கடலுக்கு செல்கின்றது. பாதாள சாக்கடைகளெல்லாம் பாலித்தீன் பைகளாலும் வேண்டப்படாத பொருட்களை போட்டதாலும் அடைத்து கொண்டிருக்கின்றன. அவை பயனற்று போய்விட்டன. மேலும் கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் திட்டமிடாத காரணத்தால் கிராம மக்கள் கிராமங்களை காலி செய்துவிட்டு நகரங்களில் குடியேறுவது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. இதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய வெள்ளப்பெருக்கு. ஆகவே அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுகின்ற அரசும் அந்த வெள்ளப்பெருக்குக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. அதை கருத்தில் கொண்டு தக்க நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த ஆண்டை போலவே நடப்பு ஆண்டிலும் மக்கள் சிரமப்பட வேண்டி இருக்கின்றது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். கந்துவட்டி கொடுமையின் காரணமாக உயிர் இழப்பு ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கந்துவட்டிக்காரர்கள் மீட்டர் வட்டி வாங்குகின்றார்கள். ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக இருந்தபோது அதற்கு ஒரு முடிவு கட்டினார். தற்போது கந்துவட்டிக்காரர்களுடைய கை ஓங்கி இருக்கின்றது. ஆக அரசாங்கம், கூட்டுறவு வங்கிகள், நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் வாயிலாக போதிய கடன் மக்களுக்கு கொடுத்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆகவே அரசாங்கம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதிய கடன்களை அரசு வங்கிகள் கொடுக்க முன்வர வேண்டும். கடந்த பல ஆண்டுகளாகவே கால்வாய் தூர்வாரப்படவில்லை. தூர்வாரப்படாமல் கால்வாய்களில் பாசனத்துக்கு தண்ணீரை திறப்பதால் அந்த நீர் கடற்கோடிக்கு செல்வதில்லை. இதன் காரணமாக ஆங்காங்கே உடைப்பு ஏற்படுகின்றது, பாசனம் பாதிக்கப்படுகின்றது. தூர்வாருவதற்கு பணத்தை ஒதுக்குகின்றார்கள். ஒதுக்கிய பணத்தை ஆட்சியாளர்களும் மற்றவர்களும் பங்கு போட்டுக் கொள்கின்றார்கள். இதுதான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக லஞ்சம், ஊழல், முறைகேடு, ஒழுங்கீனம் இவற்றிற்கு அப்பாற்பட்டு ஒரு நிர்வாகம் நடந்து வந்திருந்தால் இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. பவானிசாகர் அணை நீர் நிர்வாகமானது அரசு ஆணைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் காவிரி இறுதி தீர்ப்புக்கும் புறம்பாக நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நடப்பு ஆண்டு திறப்பு கூட காவிரி இறுதி தீர்ப்பை மதித்து திறக்கப்படவில்லை.
விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. போராளிகளை கைது செய்தார்கள். கைது செய்த காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், சிறையில் அடைத்திருக்க வேண்டும், நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி நிறுத்தி இருந்தால் ஒரு தீர்வு கிடைத்திருக்கும். கைது செய்தவர்களை மாலையில் விடுவிப்பது என்பது ஒரு ஏற்புடைய நடவடிக்கை ஆகாது. இவ்வாறான போக்கை ஊறப்போடும் ஆறப்போடும் ஒத்திப்போடும் ஒரு போக்கை கீழ்பவானி விவசாயிகள் நலச்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு சில அரசியல் கட்சிகள் தற்போது நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றன. அந்த அரசியல் கட்சிகள் மாநில சுயாட்சி என்று கோரிக்கையை வைத்து ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசிடம் அதிகாரங்களை பெற முடியவில்லை. அதே அரசாங்கம் அதிகார பரவலுக்கு மாறாக உள்ளாட்சி அமைப்புகளிடம் அப்போது இருந்து வந்த ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், கால்நடை மேம்பாடு, வேளாண்மை துறை போன்ற துறைகளை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டன. இந்த நிர்வாகமெல்லாம் கெட்டுப்போனதற்கும், டெங்கு பெருகி இருப்பதற்கும், சுகாதார சீர்கேட்டுக்கும், கல்வி பால்பட்டு போய் நிற்பதற்கும் இந்த நடவடிக்கை தான் காரணம். ஆக அதிகார பரவல் கேட்டவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து அதிகாரங்களை பறித்தது சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட்ட செயல். இவர்கள் மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்னிறுத்தி போராடுவது ஏற்புடையது அல்ல. முதலில் இந்த அதிகாரங்களை உள்ளாட்சி அமைப்புகளிடம் பறிக்கப்பட்ட இந்த அதிகாரங்களை ஒப்படைத்த பிறகே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட வேண்டும். இதுவரை ஒரு அரசியல் கட்சி கூட உள்ளாட்சி அமைப்புகளிடம் பறிக்கப்பட்ட இந்த அதிகாரங்களை மீண்டும் உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கவில்லை. இதிலிருந்து கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும், மக்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும், அதிகார பரவலுக்கு உறுதுணையாக கட்சிகள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம்.